வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணியும் முத்தமிழறிஞர் பதிப்பகமும் சேர்ந்து முற்போக்கு புத்தக கண்காட்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பான ஏற்பாடு, மிக ஒழுங்கான அரங்குகள், மிக நவீனமான அரங்குகளை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 58 புத்தக அரங்குகள் உள்ளன. இங்கு உள்ள அனைத்து புத்தகங்களுமே அரசியல் தத்துவ புத்தகங்களை தான் காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். திராவிட இயக்க வரலாறு, நீதி கட்சியின் வரலாறு, பெரியார், அறிஞர் அண்ணா, கார்ல் மார்க்ஸ், லெனின், அம்பேத்கர் போன்ற அறிஞர்களின் புத்தகங்கள் தான் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இங்கு இந்த புத்தக கண்காட்சி என்ன மாதிரியான வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை இங்கு புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பதிப்பாளர்களையும் இங்கு வந்து புத்தகம் வாங்க வந்திருக்கிற வாசகர்களையும் கேட்டு நாம் தெரிந்து கொள்வோம். வணக்கம். நிதர்சனம் பதிப்பும் சார்பாக நாங்கள் வள்ளுவர் கோட்டம் இருக்கிற இந்த புக் ஃபேரில் கடை போட்டிருக்கோம். பொதுவாக வர மக்கள் அண்ணா, பெரியார் மாரி முற்போக்கு எழுத்தாளர் சார்ந்த புக்கெல்லாம் அதிகமாக வாங்குறாங்க. குறிப்பாக அண்ணா, பெரியார் புக்கும் வாங்க தவறதில்லை. கூட்டமும் ஓரளவுக்கு கணிசமாக ஈவினிங் நேரத்தில் வருது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் பெரும்பான்மையாக வருது. மற்ற உள்ள டிஸ்ட்ரிக்ட் நடக்கிற மாதிரி இங்கேயும் நல்ல வரவேற்பு இருக்குது. இன்னும் மக்கள்கிட்ட வாசிப்பு திறன் இன்னும் அதிகமாகணும். அதற்காக ஊக்குவிக்கிறமாக தான் மாவட்டம் தோறும் போடுறாங்க. இதுமாதிரி சின்ன சின்ன அரங்கும் போடுறாங்க. இது தொடர்ச்சியாக பண்ணால் மக்களுடைய இது இருக்குது. மக்கள் இங்கே அவங்க நினைக்கிற எல்லா புக்கையும் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 5 லட்சம் தலைப்பு இங்கே இருக்குது. அதனால் அவங்க சின்ன புக்கு, பெரிய புக்கு, விலைக்கு ஏற்ற மாதிரி சில பேரை மலிவு விலையில் புக்கெல்லாம் போடுறாங்க. அதேமாதிரி புக்கு வாங்குறதுக்கும் வாய்ப்பு அமையுது. தோப்பா புக்கும் கிடைக்குது, சீரியஸ் லிட்ரேச்சர் புக்கும் கிடைக்குது, பெரிய நாவல்கள் கிடைக்குது. குறிப்பாக இங்கே வர மக்கள் நாவல்கள் அதிகமாக வாங்குறத பார்க்க முடியுது. வாசிப்பு திறன் இப்போ இளைஞர்களும் நிறைய பேர் வராங்க. ஒரு இதுமாதிரி விஷயம் தொடர்ச்சியாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அறிவு திருவிழாங்கிற பேரில் இந்த புத்தக அரங்கு வள்ளுவர் கோட்டத்தில் சிறப்பாக நடைபெற்று வருது. 4ஆம் தேதி தொடங்கினாங்க, 18ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நடக்குது. மக்கள் வரத்து அதிகமாக இருக்குது. ஈவினிங் நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக மக்கள் வரதை பார்க்க முடியுது. பொதுவாக வர அண்ணா, பெரியார் புக்கெல்லாம் வாங்குறாங்க. அதுமாதிரி சீரியஸ் லிட்ரேச்சர் புக்கும் அதிகமாக வைக்கிறத பார்க்க முடியுது. இளைஞர்களும் அண்ணா புக்கை தேடி வாங்குறது ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் விதமாக இருக்குது. தந்தை பெரியார் புக்கும் பல விதமான புக்கு கிடைக்கும். மலிவு விலையும் புக்கு கிடைக்கிற அவசியம் நிறைய பேர் அந்த புக்கை வாங்குறத பார்க்க முடியுது. மக்களுடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. வணக்கம், என்னுடைய பேர் சிற்றரசு. என்னுடைய பதிப்பகத்தின் பேர் தளபதி பதிப்பகம். நாங்கள் ரொம்ப நாளாக திராவிட இயக்க வரலாற்று நூல்களை பதிப்பிச்சுக்கிட்டு வரோம். திமுக கழகத்தின் இளைஞரணியும் முத்தமிழறிஞர் பதிப்பகத்தின் முன்னெடுப்பாக இந்த அறிவு திருவிழாவை கடந்த 8ஆம் தேதியிலிருந்து வருகிற 16ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்கள் சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் சிறு வயதிலிருந்து பல விற்பனைக்கு போயிருக்கேன். பல கண்காட்சிகளை சென்னையில் தமிழ்நாட்டை ஒட்டி நான் போயிருக்கேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் விற்பனை. அதை பற்றி எண்ணம் கொள்ளாமல் எல்லா விதமான கூட்டங்களுக்கும் கண்காட்சிக்கும் நாங்கள் போவோம். முதல் முயற்சியாக கழகமும் முத்தமிழறிஞர் பதிப்பகமும் இங்கே முன்னெடுத்திருப்பது இப்போ என்ன மாதிரி ஒரு திராவிட இயக்க உணர்வாளருக்கு, பதிப்பாளருக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஒரு எழுச்சியையும் கொடுத்துருக்கு. கடந்த ஒரு சில கண்காட்சிகளை விட இது 2 அல்லது 3 மடங்கு விற்பனை அதிகமாக இருக்குது. எப்பவுமே என்ன இருக்கும், மற்ற கண்காட்சிகளில் என்ன இருக்கும், சமையல் குறிப்பு, வாஸ்து, பக்தி இலக்கியங்கள், வீடு கட்டுறது எப்படி, லோன் வாங்குறது எப்படி, இது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் நூல்களுக்கு, ஒரு முற்போக்கு நூல்களுக்கு ஒரு முகவரியாக திராவிட இயக்கம், இடதுசாரி தொடர்பானது, மார்க்சியம், கம்யூனிசம், சோசலிசம், தலித்தியம், இன்னும் திராவிட இயக்கத்திலேயே பல பரிமாணங்களை கொண்ட நிறைய புத்தகங்கள், இதை மாதிரி நிறைய ஒரு முற்போக்கு புத்தகங்களுக்கு ஒரு முகவரியாக இந்த கண்காட்சி அமைந்திருப்பது ரொம்ப அதுதான் ஒரு பறைசாற்றுகிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த கண்காட்சியில் ஏற்கனவே இருந்த கண்காட்சியை விட இது வித்தியாசப்படுது. அதில் ஒரு பொதுவான ஒரு க்ரௌடு வரும். இது ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரௌடு வருது. அதே சமயத்தில் பொதுமக்களும் வராங்க. பெரியாரை படிக்கிற, அண்ணல் அம்பேத்கரை அறிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஒரு ஆவலோட பொதுமக்களும் வராங்க. ஆகவே இந்த ஒரு முன்னெடுப்பு என்பது என்னை போன்ற ஒரு திராவிட இயக்க பதிப்பாளருக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியையும் எழுச்சியையும் ஒரு வாய்ப்பாக, அதுவும் இப்போ நவம்பர்
வருகிற ஜனவரியில் சென்னை பப்பாசியின் புத்தக கண்காட்சியும் திட்டமிட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இது நடப்பது என்பது அதற்கு ஒரு வார்மப்பாக, ஒரு முன் தயாரிப்பாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக என்னை போன்ற பதிப்பாளர் இதை வந்து கருதுகிறோம். இந்த ஒரு வாய்ப்பை இளைஞர்கள் பயன்படுத்திக்கணும். இப்போது எங்கள் பதிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க வரலாற்று நூல்கள், நீதி கட்சி வரலாறு, சுயமரியாதை இயக்க வரலாறு, இது மாதிரி போன்ற வரலாறுகளை நம்ம கொண்டு வந்திருக்கோம். சுயமரியாதை இயக்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியிடும் போது கிட்டத்தட்ட 1600 ரூபாய்க்கு 2 பெரும் தொகுதிகளை நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தினோம். இப்போ அதை வெறும் 1000 ரூபாய்க்கு தர்றோம். ஏற்கனவே நீதி கட்சி வரலாறு அதே மாதிரி ஆஃபரில் கொடுத்துருக்கோம். இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் இளைஞர்கள். இது இல்லாமல் நிறைய ஆய்வு மாணவர்கள் வராங்க. திராவிட இயக்கத்தை பற்றி, இடதுசாரிகளை பற்றி, அரசியலை பற்றி, பொலிட்டிக்கல் சயின்ஸை பற்றி ஆய்வு செய்கிற மாணவர்கள் நிறைய வருகை புரிகிறாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு தொடக்க புள்ளியாக இருந்து வருகிற ஆண்டில் இதைவிட அடுத்த கட்டம் ஒரு மிக சிறந்த ஒரு பாய்ச்சலை நோக்கி பாயணும் என்பது என்னை போன்ற பதிப்பாளரின் ஒரு கருத்தாக இருக்கு. என்னோட பேர் வந்து சசிகலா. என்னோட பதிப்பகம் ஐயூறு வெளியீடு. இது வரைக்கும் இப்படி ஒரு புத்தக காட்சி வந்து நடக்கலை. நம்ம பெரும்பாலும் ஜனவரியில் நடக்கிற புத்தக கண்காட்சி தான் பார்த்துருப்போம். இது அறிவு திருவிழான்னு சொல்லிட்டு முறையாக தொடங்கியிருக்கிறாங்க. நமக்கு வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா புத்தக வாசிப்புன்றது ரொம்ப குறைச்சலாக இருக்குது. நமக்கு ஒரு வேளை சாப்பாடு எப்படி முக்கியமோ அதே மாதிரி அறிவுக்கும் புத்தகத்தோட வாசிப்பு இருந்தால் தான் அறிவுக்கு உணவளிக்கிற மாதிரியாக இருக்கும். இது தேவையும் கூட. இங்கே இளைஞர்கள் வராங்க, அரசியல் சார்ந்த புத்தகங்களை வந்து பார்க்குறாங்க. ரொம்ப அதிகப்படியாக அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படின்றதுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க வந்து சில புத்தகங்கள்லாம் வாங்குறாங்க. இங்கே எங்கள் பதிப்பகங்களில் பார்த்திங்கன்னா நீலச்சட்டை கலைஞர், பெரியார் அவர் ஏன் பெரியார், அப்புறம் மார்க்சியம் தொடர்பாக புத்தகம் போட்டிருக்கோம். அந்த புத்தகம் இன்னும் பார்த்திங்கன்னா விவேசினி போன்ற புத்தகங்கள்லாம் வாங்குறாங்க. அது இல்லாமல் கலைஞர் தொடர்பாக எந்த புத்தகங்கள் இருந்தாலும் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த தடவை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான புத்தக காட்சின்றது வருடம் இருந்தால் நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆகாஷ். புதிய ஜனநாயக பதிப்பகம் சென்னை முற்போக்கு புத்தக கண்காட்சி கடந்த 8ஆம் தேதி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்புத்தக கண்காட்சி அரங்கு எண் 15இல் புதிய ஜனநாயக பதிப்பகத்தில் கம்யூனிசம், அம்பேத்கர், பெரியார் இயக்க புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இளம் மாணவர்கள் அரசியலை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கின்றனர். குறிப்பாக பகத்சிங் சார்ந்த புத்தகங்கள், கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை, கம்யூனிசத்தின் கோட்பாடு, இது போன்ற புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது என்று பார்த்தால் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வீழ்த்துவது எப்படி அப்படின்ற அடிப்படையிலும் இன்றைக்கி பீகார் தேர்தலுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட் வந்து நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு சொன்னால், மக்கள் எழுச்சியை கட்டியமைக்காமல் ஃபாசிசத்தை வீழ்த்த முடியாது அப்படின்றதான் நமக்கு வந்து இன்றைக்கி அடிப்படை அனுபவமாக இருக்குது. அந்த அடிப்படையில் சமகால அரசியல் சூழலை ஒட்டி ஃபாசிசத்தை வீழ்த்துவதற்கான நம்ம மாற்று குறித்து இன்னும் அதிகமான புத்தகங்களை வந்து புதிய ஜனநாயக பதிப்பகம் சார்பாக வெளியிட்டிருக்கோம். அதையும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், இந்த முற்போக்கு அரசியலை விரும்பக்கூடிய வாசகர்கள் வந்து ஏன்னா அதை அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க. குறிப்பாக ஒரு விரல் புரட்சியா மக்கள் எழுச்சியா அப்படின்ற ஒரு புத்தகம், தேவை ஃபாசிச ஜனநாயக குடியரசு, மீண்டும் ஃபாசிச பாஜக ஆட்சி என்ன செய்ய போகிறோம் என்ற அடிப்படையிலும் வாங்கிட்டு போகிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக என்ன அப்படின்னா இந்த ஃபாசிசத்தை வீழ்த்துறதுக்கு மக்கள் அடித்தளத்தும் இல்லாமல் மக்கள் எழுச்சியை கட்டியமைக்காமல் வீழ்த்த முடியாது என்ற அடிப்படையில் தொடர்ந்து விற்பனையாகி கொண்டு இருக்குது. அந்த அடிப்படையில் என்னென்னா இந்த கண்காட்சியில் அது சார்ந்த புத்தகங்களும் இங்கே நாங்கள் வச்சுருக்கிறோம். தொடர்ந்து மாற்று குறித்து அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னென்னா அவங்க அதை பெரிதும் என்னென்னா வியந்து பார்க்குறாங்க அப்படின்றதான் சொல்லிக்கிறேன். ஒரு சமூகம் அறிவு சமூகமாக மாறணும்னா அதுக்கு புத்தக வாசிப்பின் மூலம் தான் நடைபெறும். ஆனால் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம்னா, உலகத்தில் ஒரு அரசியல் வரலாறு, ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு புத்தக திருவிழா அப்படின்னா இன்றைக்கு இங்கே வள்ளுவர் கோட்டத்தில் நடத்துகிற புத்தக திருவிழா தான். உலகத்தில் வேறு எங்கேயாவது இந்த மாதிரி அரசியல் சமூக மாற்றத்திற்கான புத்தகங்களுக்கு மட்டுமான ஒரு தனி கண்காட்சி இதுவரை நடைபெற்றிருக்கா அப்படின்னா கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய புத்தக கண்காட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது அரசு உதவியோடு நடக்குது. அது ஒரு தனித்துவமான ஒரு புத்தக கண்காட்சி. அது அனைத்து மக்களும் வந்திருந்து குழந்தைகளோடு அந்த புத்தகங்களை வாங்கி சென்று
ஒரு புதிய அறிவு சமூகத்தை உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தை ஒரு அரசு செய்யுது. ஆனால் இப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு முற்போக்கு சார்ந்த திட்டத்தோடு ஒரு புத்தக கண்காட்சி நடக்கணும் உலகத்தில், தமிழ்நாட்டில் அது இந்த வள்ளுவர் கூட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தக திருவிழா பார்க்குறோம். உலகத்தில் இருக்கிற மிக சிறந்த அறிஞர்களுடைய தத்துவங்களுடைய புத்தகங்கள், அதே மாதிரி தமிழக அறிஞர்களுடைய புத்தகங்கள், அரசியல் சார்ந்த புத்தகங்கள், வரலாற்று தொடர்பு சார்ந்த புத்தகங்கள், வரலாற்றில் மறைக்கப்பட்ட சம்பவங்களை கொண்ட புத்தகங்கள், இப்படி அனைத்து சமூகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த, விடுதலை சார்ந்த, அடுத்த கட்டத்திற்கு ஒரு சமூகத்தை எப்படி கொண்டு போகணும் என்கிற எண்ணத்தை தூண்டக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய புத்தக திருவிழா. இது வரக்கூடிய 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த புத்தக திருவிழா நடைபெறுகிறது. ஆக இந்த செய்தியை பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய அனைவரும் இந்த திருவிழா ஒரு முறையாக பார்க்கணும். ஏன்னா நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும்னு சொல்லுவோம், ஆனால் அறிவு புரட்சிக்கான ஒரு புத்தகங்களுக்கான புத்தக திருவிழா இங்கே தான் நடக்குது. இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளணும். சமூக அமைப்புகளும் சரி, இயக்கங்களும் சரி இந்த புத்தக திருவிழாவை பார்க்கணும். தனிநபர்கள் குடும்பத்தோடு வருகை தந்து இந்த மாதிரி புத்தகங்களை அவங்க பார்வையிட்டு அறிவுக்கான ஒரு விடுதலை கதவுகளை திறக்கக்கூடிய திருவிழாவாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஸோ இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. இதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இது இங்கே மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதிலும் ஒவ்வொரு தலைநகரங்களிலும் மாவட்டங்களிலும் இது நடக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அப்படி நிறைவேற்றினால் இந்த சமூகம் ஒரு தலைநிமிர்ந்த சமூகமாக, அறிவு சமூகம் மாறும் என்பது இந்த அரசுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். வணக்கம். இந்த முற்போக்கு புத்தக திருவிழாவில் என்னுடைய மின்னங்காடி புத்தக கடையிலேருந்து நான் பேசுகிறேன். என் பேர் தமிழ் மகன், எழுத்தாளர். இந்த அறிவு திருவிழா ஒரு முக்கியமான ஒரு விழாவாக நான் பார்க்குறேன். இதுக்கு முக்கிய காரணம், தமிழ்நாட்டில் திருவிழான்னு சொல்லி நிறைய மாவட்டங்களில் நடக்குது. குறிப்பாக சென்னையில் 48-49 ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கு. எல்லாம் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. வெறும் முற்போக்கு பதிப்பகங்கள் அல்லது முற்போக்கு புத்தகங்கள் நிறைந்த ஒரு சந்தையை, புத்தக சந்தையை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அத்தனையும் பார்த்தீங்கன்னா பெரியார், அண்ணா, கார்ல் மார்க்ஸ், லெனின், அம்பேத்கர், இப்படியான கலைஞர், இப்படியான நூல்களாக இங்கே அப்படியே கொட்டி கிடக்குது. நம்ம மற்ற புத்தக சந்தையில் போனால் என்னென்னா, நமக்கு இந்த நூல்களை, குறிப்பாக அந்த முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் தேடி வர நூல்களை கலந்து இருக்கும். ஒரு பக்கம் இது இருக்கும், ராசி பலன் இருக்கும், அல்லது சமையல் குறிப்புன்னு இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு பெரியார் இருக்கும், இப்படி கலந்து கிடக்கும். அப்படி இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த 56 ஸ்டாலுமே முக்கியமான நூல்கள். இது மாதிரி தேடிட்டு இருக்கிற இளைஞர்கள், ஆய்வாளர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம், பெரிய நன்மை பயக்கும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த புத்தக சந்தைக்காகவே இந்த ரஷ்ய இலக்கிய நூல்கள் இதையெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். அதிகாலையின் அமைதியில் போரிஸ் வசிலியோவ் எழுதினது, அதே போல் தந்தையும் தனையர்களும் என்பது இவான் துர்கேனவ் எழுதினது, ஆண்டன் செக்காவினுடைய சிறுகதைகள், குறுநாவல்கள். இது எல்லாமே வேறு வேறு எல்லா கடையிலையும் போடுறாங்க. இதை ஏன்னா 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா வரைக்கும் இருக்குது. இங்கே என்னுடைய ரஷ்ய இலக்கியங்கள் அத்தனையுமே நான் 100 ரூபான்னு கொண்டு வரேன். இந்த 3 புத்தகம் தவிர இன்னொரு 7 நூல்கள் அடுத்தடுத்து வருது. இது எல்லாமே 100 ரூபாய் விலையில் வருது என்பது தான் அதில் இருக்கிற சிறப்பு. அதுக்கு மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. பரபரப்பாக இதுதான் விற்பனை ஆகிட்டுருக்கு என் கடையில். மகிழ்ச்சி, நன்றி. முற்போக்கு புத்தக கண்காட்சி மிகவும் வெற்றிகரமாக நடந்து வருகிறது. புத்தக கண்காட்சியிலே ஒரு மாறுபட்ட உள்ளடக்கத்துடன் இந்த புத்தக கண்காட்சி சிறப்பாக நடந்து வருகிறது. ஒரே கூரையின் கீழ் பெரியாரிய, அம்பேத்கரிய நூல்கள், மார்க்சிய நூல்கள், இப்படி லத்தீன் அமெரிக்க இலக்கியங்கள், இப்படி மாறுபட்ட சிறந்த உள்ளடக்கங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சியாக இது அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. புதிய பார்வையாளர்கள், வருகையாளர்களை கூட இங்கே நாங்கள் பார்க்க முடிந்தது ஒரு வியப்பை அளித்தது. தமிழில் மட்டும்தான் இப்படி ஒரு சிந்தனை மரபும் இப்படி ஒரு சூழலும் இருப்பது நமக்கு ஒரு வகையில் பெருமை அளிக்கிறது. இந்த புத்தக கண்காட்சி வெற்றிகரமாக, விற்பனையும் மிக சிறந்த அளவில், நாம் எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த அளவில் இருப்பது தான் பெரிய மகிழ்ச்சி அளித்தது. அதே மாதிரி அரங்க ஏற்பாடுகள், மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு எந்தவித இதுவும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருது. பிற புத்தக கண்காட்சியில் நாங்கள் பங்கேற்கும்போது எப்படின்னா, செலவினங்கள் அதிக அளவில் இருக்கும். இங்கே பதிப்பாளர்களுக்கு எவ்வித செலவினங்களும் இல்லாமல் மிக குறைந்த ஒரு செலவினங்கள் மட்டுமே இங்கே இருந்தது இந்த புத்தக கண்காட்சியின் வெற்றிக்கு ஒரு காரணம் என்று சொல்லலாம். கலப்பை பதிப்பகத்தில் இந்த சித்தார்த்தன் மக்கள் பதிப்புன்ட்டு ஒரு புத்தகம் போட்டோம். அது இந்த புத்தக கண்காட்சி தொடங்குறதுக்கு முன்பே வெளியாச்சு. இங்கே புத்தக கண்காட்சியிலையும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில்
வரவேற்பு பெற்று வருகிறது. எப்படின்னா இது ஒரு நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளரோட ஒரு நாவல். 144 பக்கங்கள் வெறும் 50 ரூபாய் விலையில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அது வந்து இந்த விலை குறைவான ஒரு சிறந்த நாவல் என்கிறதுனால வரக்கூடிய எல்லா வாசகர்களுமே இந்த புத்தகத்தை வாங்கி செல்வது இந்த பதிப்பு நோக்கத்துக்கு ஒரு வெற்றி கிடைத்துள்ளது. அது ஒரு மிகவும் மன மகிழ்ச்சி அளிக்கிறது. எங்கள்கிட்ட வந்து இப்போ தொல்குடி தழும்புகள், இந்த மாதிரி மொழிபெயர்ப்புகள், லத்தீன் அமெரிக்க மொழிபெயர்ப்புகள், ஆப்பிரிக்க இலக்கியங்கள், அப்புறம் அயோத்திதாசர், பெரியார், அம்பேத்கர், இப்படிப்பட்ட சிந்தனைகளோட நூல்கள், மார்க்ஸு, லெனினிய சிந்தனை உள்ள நூல்கள், இப்படி நூல்கள்லாம் நாங்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்காகவே தனித்துவமாக தேர்வு பண்ணப்பட்ட தலைப்புகளை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் மட்டுமில்லை, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து 50-60 அரங்குகளிலுமே இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு தனித்துவமான தேர்வு செய்யப்பட்ட படைப்புகளை தான் இங்கே நாங்கள் வச்சுருக்கிறோம். இது வந்து முற்றிலும் புதிய உள்ளடக்கம் கொண்ட ஒரு வெற்றிகரமான ஒரு புத்தக கண்காட்சியாக நடந்து வருகிறது. காலத்தின் தேவை கருதி திமுக இளைஞரணி சார்பில் அவங்களுடைய முத்தமிழறிஞர் பதிப்பகத்தின் வழியாக ஒரு முற்போக்கு புத்தக காட்சி சென்னையில் கடந்த ஒரு வாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னையில் மிக முக்கியமான புத்தக கண்காட்சின்னா சென்னை புத்தக பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் சங்கம் நடத்துகின்ற ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகின்ற புத்தக கண்காட்சி மிகப்பெரிய அளவில் மக்களிடம் வரவேற்பை பெறும், வாசகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறும். தவிர மாவட்டம் தோறும் புத்தக காட்சிகளை நடத்துவதற்கு அரசு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர்கள் கூடவும் இணைந்து அரசியல் நூல்களை விற்பனையாளர்கள் தங்கள் அரங்குகளை பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வந்து நீங்கள் அரசியல் நூல் தேடுறவங்களுக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம் கிடையாது. அதில் வந்து மிகப்பெரிய சோர்வை வந்து வாசகர்கள் சந்திப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அரசியல் நூல்கள் விற்பனையாளர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப தேடி பிடிச்சி அல்லது அந்த பப்பாசி மாதிரியான கண்காட்சிகளில் அரசியல் நூல்கள் விற்பனையாளர்கள் வந்து ரொம்ப சிரமங்களுக்கு இடையில் அரங்கு அமைக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த சிரமங்களை போக்கும் விதமாக அரசியல் வாசகர்களை, அரசியல் பதிப்பாளர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் முத்தமிழறிஞர் பதிப்பகம் வந்து இந்த முற்போக்கு புத்தக கண்காட்சி திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கண்காட்சி வந்து திமுக 75 பவள விழா ஆண்டின் நிறைவை முன்னிட்டு 2 நாட்கள் கருத்தரங்கம், இருவண்ண கொடிக்கு 75 அப்படிங்கிற 2 நாட்கள் கருத்தரங்கம், அது இல்லாமல் வந்து காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அந்த ஒரு 2 நாள் முழு நாள் கருத்தரங்கம் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக அறிவு திருவிழா 75 என்கிற ஒரு குடையின் கீழே இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் இந்த புத்தக கண்காட்சி வாசகர்களிடையே, குறிப்பாக அரசியல் வாசகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது அப்படிங்கிறதா சொல்லலாம். இந்த புத்தக கண்காட்சியின் ஊடாக ஒரு அறிவு சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பு கிடைச்சிருக்கு. குறிப்பாக என்னென்னா அரசியல் நூல்களை தேடி பிடித்து வாங்குவதற்கும் அரசியல் விவாதங்களை தோழர்களோடு விவாதிப்பதற்குமான மையமாக இந்த புத்தக கண்காட்சி உருவாக்கி இருக்கிறத பார்க்கிறோம். அந்த வகையில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை இந்த முற்போக்கு புத்தக காட்சி சந்தித்துள்ளது. காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு நூலின் தொகுப்பாசிரியர் ஒருவர் என்கிற வகையில் இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியதற்கு திமுக இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமாக இந்த புத்தக கண்காட்சி அவருடைய ஏற்பாட்டில் முழுமுற்றாக வந்து அவருடைய வழிகாட்டுதலில் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு நாள் மாலையிலும் கலை நிகழ்ச்சிகள், உரைவீச்சு அப்படின்ட்டு மிக பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. குறிப்பாக வந்து உரைவீச்சை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு அறிந்த அரசியல் ஆளுமைகள், அதிலும் குறிப்பாக வந்து திமுக சார்ந்த ஆளுமைகள் மட்டும் கிடையாது, மார்க்சிய சிந்தனை கொண்டவர்கள், தலித்திய சிந்தனை கொண்ட எல்லா அரசியல் நோக்கர்களும் அரசியல் ஆளுமைகளும் இந்த உரைவீச்சில் கலந்துக்கிறாங்க. அது மாதிரி கலை நிகழ்ச்சி பொறுத்தளவுக்கு பரந்துபட்ட மக்கள் மத்தியில் அறிமுகமான அரசியல் கண்ணோட்டத்தோடு இயங்கி கொண்டிருக்கிற கோவன் கலைக்குழு போன்றவர்கள்லாம் பங்கெடுத்து மிக சிறப்பான ஒரு அரங்கக்கலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் பார்க்கிறோம். இதன் தொடர்ச்சியாக அடுத்த 2 நாட்களுக்கும் கலை நிகழ்ச்சிகளும் உரைவீழ்ச்சிகளும் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த முற்போக்கு புத்தக காட்சியை நடத்த சொல்லி, அறிவு திருவிழாவை நடத்த சொல்லி திமுக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து உதயநிதிக்கு அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அவரும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் என்று உறுதியும் அளித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த முற்போக்கு புத்தக காட்சி அரசியல் நூல்களின், அரசியல் வாசகர்களின், அரசியல் பதிப்பாளர்களுக்கு ஒரு தொடக்கமாக அமைந்துள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளும் மிகச்சிறப்பாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.